நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நண்பர்களே, காத்தாடி கிளப் தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும். அதோட ரீல்ஸும் அதோட பீப்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம், இப்போ ரீசெண்டாக போட்டது பார்க்கலாமா? சிடுமூஞ்சி சங்கர். நான் ஒரு பால் 2 மாதிரி கொண்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி கூட்டு இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுங்க. ஏடா இடைக்கடல் இல்லை இல்லைன்னே சொல்லுறாங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு கொடுப்பா. நோ வேறதா பிஸ்கட் இந்த வந்து கொடுங்க. அப்படி கேளு, எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. நோ இதான் மாதிரி கொண்டு பிஸ்கட் எதனா ஃபர்ஸ்ட் கேட்ட நானே. நாங்க இத மாதிரி பிஸ்கட்னுவோம். நோ நானா உட்காண்ட பால் யாரனா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்கலாம் வந்துக்கறாங்க. டைம் ஆகுது, நான் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நானே சொன்னா நான் கலர் வேணும். யோ இப்போதைக்கு சலிச்சிக்கிறா. இதான் நான் கடைக்கு வரவே மாட்டேன். அம்மா மூஞ்சா காமிச்சு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்லை, அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா, நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ ஏடா நீ நொய்ன்ற. யாரையா நொய்யின்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்று அப்படி சிட்டுன்னு பேசாதீங்கடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமராயா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன். நீ வேண்டாம் வரப்பா பண்ணுகிறேன். உங்கெல்லாம் நான் சும்மா பொருள் வாங்குறேன், காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப நான் உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வரணா கலர் இருக்கு. பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும் கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ் ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தாவத்துல உனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணுமா? போடா. நோ வேற எங்க கடை இல்லனா. வேற கடை எல்லாம் வெளியூர் போய் வாங்கடா. எவனையும் கடைக்கு வராதீங்கடா. டேய் பேடா வர கஸ்டமர் தொத்தி விடுற. ஆமா இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு. வரவங்க எல்லாம் மனநிறைவா அனுப்பி விடுவாரு. எவ்வளவுன்னு சொல்லி குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண? வரவங்க எல்லாம் மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தாவலாம பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரின்னு அந்த மாதிரி தான் நீ பண்ணு. காசு ஓடி வந்து கடை. டேய் தம்பி இருப்பா டேய். வர செம்மையாக பண்ணுறேன். டைலாக் சூப்பராக இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? என்னடா இது லைனாக இருக்குது. அன்னியன் டேய் ஒரு 10 ரூபா கூட எம்பி. தப்பா எடுத்துக்காதடா ஹரி. தினமும் 10 ரூபா கேக்குற. ரீசார்ஜ் பேக் மாதிரி மாசம் உனக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்டா. எம்பி ரிங்டோன்ல மட்டும் நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு வச்சுக்கிற. ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன். நந்தினிக்கு மட்டும் டிசைனா வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் இல்ல ஹரி, நீ செய்யறது சட்டப்படி தப்பு. உனக்கு வேணும்னா நீ தான் உழைச்சி சம்பாதிக்கணும். வேலாவாது அம்பி பேடி பேர் தும்பி. எங்கடா? டேய் கதை கொடுத்துட்டு காசு முடிக்கிட்டு போறானே. இத கேட்க இந்த லோகத்துல யாரும் இல்லையா? டேய் 5 பைசா திருடினா தப்பா? யோ முதல்ல யாரையா நீ? எது என்ன கட்டி வச்சுக்கிற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 5 பைசா திருடினா தப்பா? தப்பு இல்ல. 50 பேர்கிட்ட 5 பைசா திருடினா? அதுவும் தப்பு இல்ல. 500 பேர்கிட்ட 5 பைசா திருடினா? டேய் எத்தனை பேர் எடுத்துனாலும் தப்பு இல்லடா. ஏன்டா? ஏன்னா 5 பைசா செல்லாதடா. அது திருடி என்னடா பண்ண போறாங்க? சரி அதை விட அம்பி மாதிரி 50 பேர்கிட்ட தினம் 10 ரூபா வாங்குற. ஏன்? டேய் வாயை கிட்ட வராதா? நானே சொல்றேன்டா படா. யோ கைராசிக்காரையா, அவன் காசுல தான் தினமும் கோல்டு வாங்குறேன். யாருக்கிட்ட கதை கொடுக்குற? 10 ரூபாய்க்கு எப்படா கோல்டு வாங்குவ? ஆரா கோல்ட்ல 10 ரூபாயில இருந்தே கோல்ட் அண்ட் சில்வர் வாங்கலாம். 1 கிராம் இது ஆடாடா இது. இருந்து டைரக்டா உங்க வீட்டுக்கு பிசிக்கல் காயினா மாத்திக்கலாம். இதுல செய்கூலி சேதாரம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இது 24 கேரட். அதான் என்னடா எல்லாரும் கோல்டு கூட கமெண்ட் பண்றாங்களே, ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தா கோல்டு. சப்போஸ் நீங்க வாங்க மறந்துட்டீங்கன்னா ஆப்ல ஆட்டோ பே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட 15 lakhs கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்காங்க. நீங்க மார்க்கெட்ல இருக்க எதுல வேணா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க தான் டைரக்ட் மார்க்கெட் பிளேஸ் தராங்க. ஆரா கோல்டு லிங்க் வேணும்னா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா பயோல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. காத்தாடின்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா வாங்குன கோல்டுக்கு ஈக்குவலா சில்வரும் கொடுப்பாங்க. இது லிமிடெட் ஆஃபர் தான், சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க தான் இன்வெஸ்ட் பண்ண. நீ இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்ல, அது உன் காசுல பண்ணடா. உன்ன மாதிரி கிருமி எல்லாம் இந்த கிரகத்திலே இருக்க கூடாது. உனக்கு கொடுக்க போற தண்டனை கண்ணெரிச்சல். இந்த தைலத்தை விடுகிற வரையும் உன் கண்ணுல தேய்க்க போறடா. யோ வானாயா, யோ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாதே. யோ சொன்னா கேளியா? யோ ஆனாயா சொன்னா கேளு. யோ கண்ணெரியா விடு. அம்பே ஒரு 10 ரூபா கூட. எது 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 ப்ளூ பெர்ஸை பார்க்கலாமா? இது சரி வாங்க பார்க்கலாம். அப்பா போறான்டா இப்ப போறான்டா அப்பா போறான்டா. யோ நான் வரான்டா போறான்டான்னு மாத்தி பண்ணுங்கற. நான் சொல்றேன்ல படத்தோட சிரிக்க. அப்பா பயலக கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குதே. அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குதா? என்னடா சொல்ற? ரியாக்ஷன் சிரிக்கிற மாதிரி. யோ என்னயா பண்ற? சார் ஆக்சுவலா அப்பாவோட பியூட்டி பாத்தீங்கன்னா இப்படி பாட்டெல்லாம் அப்பா தான். சரி இப்ப வேற போறேன் கேளுங்க. அப்பா போறான்டா இப்ப போறான்டா. தோ இல்லடா அது வேறடா. பண்ணிருக்கலாம். வரண்டா அப்ப வரண்டா. என்ன இருன்ற
அப்ப போறான்டா போறான்டா இப்ப போறான்டா தோ இங்க போறான்டா போயின்னு இருக்கான்டா. ஓகேவாடா ஓகேவாடா சிரிக்க போயிடுச்சு நினைக்கிறேன்டா நானு. டேய் என்னடா மோட்டோ ஜிப்ல வர பைக் ரேஸ் மாதிரி போயிடுது டக்கு டக்குன்னு. என்னடா பண்ற? அதுக்கப்புறம் தெரியல. ஒரே சிட்டி ஒரே இத முடிக்க பாறா. ஏன்னா அப்பதான் நேச்சுரலா இருக்கும். இது பாங்கடா இது. சரியால போலாம் போலாம். டேய் நான் எஃப்1 ரேஸ் மாதிரி கால் போறதெல்லாம் போட்டுங்கறேன். ஏன்டா மூஞ்சி முடிக்கிற? சரி விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. அப்பா ஓ அப்பா ஓ அப்பா 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 ஓ அப்பா ஓகேவா ஓகேவா சரா நீ பாக்கறடா என்ன. வரண்டா அப்பா வரண்டா வரண்டா. என்ன இது? அது போதும். இப்போ இது பார்க்கலாம். எலக்ட்ரிஷியனாவா ஏகாம்பரம். என்னடா அது? டேய் அதான் தொடாத கம்முறா. நோ அங்க தடியா ஒரு ஒயர் இருக்கு, அது நீங்க தொட்டா என்ன ஆகும்? என் பொன்னாடி விதவே ஆகும். நோ என்னடா சொல்றீங்க? அப்ப என்னடா மெயின் வயரா அது? தொட்டா சாகச்சி செத்துற மாட்டேன். சரி ஒன்னா சும்மா டவுட் ஆச்சுன்னு கேட்டேன். டீ சாப்பிடுங்க. என்னடா அங்க தூசியா இருக்கு? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? சட்டை சூப்பரா இருக்கேன். உங்களை தான் டீ எதனா சாப்பிட வேலை பண்ண முடியும். டேய் டீ சாப்பிடுறீங்களான்னு இதை விட ஃபார்மாலிட்டி யாராலையும் கேட்க முடியாதுடா. இதுக்கப்புறம் நான் உன் வீட்டுல டீ குடிச்சேன், அதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை. டீ வேணாம். ஆ நோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாண்ணா? சொல்லு. நைட்டு தூங்கும் போது ஃபேனை போட்டு தூங்குறேண்ணா, நல்லா தான் காத்து வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர ஆரம்பிச்சிருது. சரி நானா எழுந்து போய் ஃபேனை கம்மியா வச்சுட்டு மறுபடியும் படுப்பேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தெல்லாம் வேர்வேன். சரி மறுபடியும் எழுந்து போய் ஃபேனை அதிகமா வச்சுட்டு தூங்குவேன். இந்த மாதிரி நடுவுல மாத்தி மாத்தி பண்றதால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுண்ணா. என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி ஃபேனை சுத்த வைக்க முடியுமாண்ணா? நான் எலக்ட்ரிஷியனா இல்லை இஸ்ரோ சயின்டிஸ்டாடா. நீ கொடுக்குற 100 ரூபாய் காசுக்கு உணர்ச்சிகளை புரிஞ்சு ஃபேனை சுத்த வைக்கணுமா நானு? கம்முன்னு போயிடு, இல்லை கனெக்ஷனை மாத்தி காதில் குத்து விட்டுருவேன். என்னடா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா மூஞ்ச காட்டுறீங்க? எல்லாமே என்கிட்ட இப்படிதான் பண்றாங்க. ஏய் தம்பி சரி விட்றா, அண்ணன் தானே கேட்டேன். சரி தம்பி வேலைக்கு போலியா? இப்பதானே காலேஜ் படிக்கிறான், முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவானா? ஏய் நான் உன்ன கேட்டேன்டா. ஓ என்ன கேட்டீங்களா? ஆமா நான் வேலைக்கு போறேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா இது பெரிய சைக்கோ கில்லர் கேஸ், சிபிஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நான் செய்யற வேலையை நீ இவ்வளவு முன்மரமா பாத்துக்கிறேன்னா உனக்கு வேலை இல்லைன்னா அர்த்தம். ஓ இப்ப வேலை இல்லதான், கொஞ்ச நாள்ல கடிச்சிரும். ஓ வேடிக்கை பாடுறதுலாம் வேலை ஆக்கிட்டாங்களா? ஓ வேடிக்கை பார்க்குற வேலை இல்லைண்ணா, நான் கத்துனுக்கிற ஸ்கில் டிமாண்ட்ல இருக்குது. இன்னைக்கு கம்பெனில 70 LPA வரைய கொடுக்குறாங்க. அப்படின்னா கத்துக்கிற IIT பார்ட்னரோட A&M கோர்ஸ் என்னடா இது? திரும்பி ஆடாடா இது? ஐயோ ஒன்று இருக்கு. இது வெறும் 4 months தான். இது வரைக்கும் 4800 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல வால்மார்ட் அப்புறம் ஃபோர்டோட எக்ஸ்போர்ட்ஸ் டீச் பண்ணுவாங்க. இதுல 10+ AI டூல்ஸ் கத்துக்கலாம். அப்புறம் ரியல் வேர்ல்டு AI ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். ஃபுல்லா தமிழ்லயே சொல்லி தராங்க. இதுல கோடிங் நாலேஜ் எதுவும் தேவையில்ல, யார் வேணா ஜாயின் பண்ணலாம். சூப்பர்பா. எப்படி அப்ளை பண்றது? தெரிஞ்சா என் பையனுக்கு சொல்லுவேன். என்ட்ரி எல்லாம் சிம்பிள் தானா. வர சண்டே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அது கிளியர் பண்ணா போதும். லிங்க் வேணும்னா ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா பயோட லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் முடிச்சா வேலை கிடைச்சிரும். நான் ஏதோ நல்லா இருந்தா சரிப்பா, முடிஞ்சு நான் அப்பாட்ட காசு வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணா. என்னண்ணா சுவிட்ச் போட்டா கபோர்டு திறக்குது? பா கீழே எலி ஓடுது பாருப்பா, அது திறந்து விட்டுச்சுப்பா. ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன். சரிண்ணா சுவிட்ச் போட்டேன், ஃபேன் ஓடலையே, எதனா ஒன்று ஓடணும்ல. அதான் எலி ஓடிச்சேப்பா. ஓ இருப்பா அதான்ப்பா நானே யோசிக்கிறேன். அங்க கிரைண்டர் ஓடுது பாருப்பா. என்னண்ணா அப்புறம் பெயின் ஆஃப் டைரக்டர் பார்ட் 6. காத்தாடி கிளப் இல்லை, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கிளப். சார் பஸ்ஸார் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அழுத்தாதீங்க சார். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அனுப்பி விட்றீங்க. ப்ரொடியூசர் தான் கடைசினால வந்தா பாட்டோட வாங்க, இல்லை தேட்டரில் அந்த சீன் மியூட்ல வரும்னு சொல்லிட்டாரு சார். சாரி சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா இறண்டாரு சார். என்ன சார் சொல்றீங்க? எப்படி? யோ படத்துல ஹீரோ அப்பா இறண்டாரியா? ஓ சாரி சாரி சார். படத்தோட பீக் மூமெண்ட்டே அதான் சார். அந்த இடத்துல ஒரு இமோஷனலான பாட்டு வேணும். ஓகே சார், ஐ காட் இட். அப்பா 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 என்ன சார் பண்றீங்க சார்? அப்பாவோட பியூட்டி பாத்தீங்கன்னா இப்படி போடலாம் அப்பா தான், இப்படி போடலாம் அப்பா தான். ஸோ நம்ம லிரிக்ஸ் வேணாம், அப்பாலே போயிடலாமா? ஏதோ பண்ணுங்க சார். அப்பா அப்பா வரண்டா, அப்பா வரண்டா, அப்பா வரண்டா. சார் சார் அப்பா செத்து போயிட்டாருன்றா சார் வரண்டாங்கிறேன்னு பண்ணுகிறீங்க. சாரி சார், இப்போ எப்படி மாத்திரம் மட்டும் பாருங்க. அப்பா போறாண்டா போறாண்டா, இப்ப போறாண்டா தோ இங்க போறாண்டா போயின்னு இருக்காண்டா. யோ நான் ஏன் வரண்டா போறான்னு பாட்டுங்கிறேன்? எமோஷனலான பாட்டியா இது? சரி சார், இது உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க.
அப்பா 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 அப்பா. சார் அதான் சுடுதில்ல சார், அப்படியே சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க. சார் இது சுடல சார், இது ஒரு வெரைட்டி சார். கொஞ்சம் கூட கலை உணர்வே இல்லாம. கலையா? ஓ, எனக்கு கலை உணர்வு இல்லையா? சரி அடுத்து போலாம் சார். அப்பா யோ நான் எப்போ ட்ரெஸ் மாதிரி கார் சவுண்ட்லாம் போட்டுனுங்கிற? யோ படத்தோட உயிரே இந்த பாட்டு தான்யா, கொஞ்சம் ஒழுங்கா போடியா. ஓகே சார், இப்ப பாருங்க. அப்பா 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 பாட்டு டாங் டாங் அப்பா பாட்டு டாங் டாங் டாங். ஐயோ 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 ஐயோ. சார் இது சூப்பரா இருக்கு சார். இப்படியே பண்றீங்களா? ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஏய் நான் உண்மையிலே வயித்துல வச்சுக்கிறேன். என்னடா விஜய் ஆண்டி சார் மாதிரி பண்ணார். அவர் தான் விஜய் சித்து லாஸ்ட்ல அது மாதிரி பண்ணுவார். இவன் யாரா விஜய் ஆண்டி மாதிரி பண்ணுறான். என்னடா பாட்டு போட சொன்னா உங்க இஷ்டத்துக்கு பேண்ட் வைக்கிற? சார் என்ன சார் வார்த்தை பேசுறீங்க? உங்களுக்கு கலைன்னா என்னன்னு தெரியுமா? ஏய் கலை இல்லைன்னா ஏதாவது பேசுதுன்னா உன்னை அச்சு இங்கே சிலையாகிடுவேண்டா. சரி விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் கம்போஸ் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா அப்பா எவ்ரிவேர் அப்பா மைக்கேல் ஜாக்சனு அப்பா ஜெட்டி அப்பா பண்ணி எவ்ரிவேர். அப்பா செடி அப்பா படிலாம். All I wanna say is அப்பா never come back. ஓகேவா? ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போகும்போது கேமரா வாங்கணும். காசு இல்லை, வீட்டில் கேட்டால் கழுவி ஊற்றுறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.